நியூஸ் வாய்ஸ் நியூஸ். கோவை மாநகராட்சியில் 80வது வார்டில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம். கோவை மாநகராட்சி 80வது வார்டு உட்பட்ட உக்கடம் கெம்பட்டி காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவர் முகாம் நடைபெற்றது. இம்முகாமை கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா. ராஜ்குமார் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தையும், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மருந்து உபகரணங்கள் பெட்டகத்தையும் வழங்கினார். இச்சிறப்பு வாழ்ந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன், கோவை மாநகராட்சி ஆணையாளர் மா. சிவகுரு பிரபாகரன், கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் பே. மாரிச்செல்வன், நகர்நல அலுவலகர் மரு மோகன், உதவி ஆணையர் நித்யா, மண்டல சுகாதார அலுவலகர் குணசேகரன், சுகாதார ஆய்வாளர்கள் தனபாலன், ஜெயபாரதி மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உட்பட்ட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ முகாம் அரங்குகளை பொது சுகாதார குழு தலைவர் பே. மாரிச்செல்வன் தலைமையில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா. ராஜ்குமார் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது ஒரு அரங்கின் முன்பு குழுமி இருந்த சின்னஞ்சிறு குழந்தைகளின் பிஞ்சு கைகளில் கொஞ்சி தமிழ் பேசி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை வரவேற்கும் விதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி பா. ராஜ்குமாரும் பொது சுகாதார குழு தலைவர் பே. மாரிச்செல்வன் அவர்களின் கரங்களில் மலர்களை கொடுத்து இன்முகத்துடன் வரவேற்ற விதம் அனைவரையும் கவரும் வகையில் இருந்தது. மேலும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 80வது வார்டுக்கு உட்பட்ட பெண்கள், ஆண்கள், முதியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பயன் பெற்று சென்றனர்.